ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டில் பீஸாவும் அந்த பீஸா செய்யறதுக்கு தேவையான சாஸும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல்ல 4 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ 4 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்பு இல்லைனா ஒரிகானா 1 டீஸ்பூன் தேவை. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். சால்ட் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூனு. சர்க்கரை 1 டீஸ்பூனு. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளியெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், இதை தனியாக வச்சுருங்க. இப்போது பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூண்டை போட்டு நல்லா லைட்டாக வதக்கணும். இது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கின உடனே பொடி பொடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. இப்போ உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மீதியை நம்ம மசாலா சேர்த்த பிறகு பாத்திரம்னா பார்த்து போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நம்ம தக்காளி அரைச்சி விட்டுருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். அடுத்தது நீங்கள் நல்லா வெந்தவொன்னே அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸு, அப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுடர், சர்க்கரை, அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு, இதெல்லாம் 1 பை 1 நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தக்காளியோட மிக்ஸ் ஆகணும். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மசாலா ஆட் பண்ணுறனால உங்களுக்கு சால்ட்டும் கொஞ்சம் பத்தாமல் போகும். அதனால் சால்ட்டு குறைச்சலாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா மசாலா நல்லா தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு திரும்பவும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கிளறணும். அப்போது இந்த சாஸ் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பீஸா சாஸு ரெடி. இப்போது பீஸா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக இந்த சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே டாப்பிங்ஸ்க்கு குடமிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் ஆலிவ்ஸும் போட்டிருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காய்கறி கூட போட்டுக்கலாம். நீங்கள் மேலே துருவன சீஸை ஃபுல்லாக போடணும், கவர் பண்ணுற மாதிரி. சீஸ் போடுறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு. இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு பட்டரை கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். ரொம்ப நேரம் விடாதீங்க, ஏன்னா அது மெல்ட் ஆனால் மட்டும் போதும். சீஸ் அடியில் கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆனவுடனே பெப்பர் தூளியும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு சர்வ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டான சீஸியான இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங்கில் நல்லா சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.